ஸோ இந்த பார்த்தலன்ஸ் கிளாண்டுங்கிறது எல்லா விமனுக்கும் வந்து அந்த வல்வல் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட். ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த ஒரு ரொம்ப முக்கியமாக செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பொழுது ஃப்ளூயிட் செக்ரீஷன்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த கிளாண்ட் தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லா கிளாண்டுக்குமே இருக்கிற மாதிரி அந்த ஒரு மவுத் ஆஃப் த கிளாண்ட் சம்டைம்ஸ் வந்து ஒரு இன்ஃபெக்ட் ஆகலாம், இல்லைனா நம்மளுக்கு ஒரு இன்ஜுரியில் வந்து அந்த மவுத் ஆஃப் த கிளாண்ட் அப்ஸ்ட்ரக்ட் ஆகலாம். ஸோ அது வந்து அடைச்சு போகும்பொழுது அந்த பார்த்தலன் கிளாண்டில் வந்து ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகிறது காமனாக இருக்கும். இதுதான் நம்ம ஒரு பார்த்தலன் சிஸ்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ இது வந்து இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு பார்த்தலன்ஸ் ஆப்சஸாக நம்மளுக்கு அது மாறுது. ஸோ எப்போ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும்னா, இந்த ஒரு ஆப்சஸாக இது இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் வரும்? ஸோ மோஸ்ட்டாக ஃபீவர் வரும், அண்ட் எக்ஸசிவ் பெயினாக இருக்கும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளால் காமனாக பார்த்தீங்கன்னா யாராலையும் நடக்கக்கூட முடியாது. எஸ்பெஷலி பீரியட் முடிச்சதுக்கு அப்புறமா இது காமனாக நிறைய பேருக்கு வந்து ரெக்கர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பேட் வைக்கிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாக நிறைய விமன் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இது ரெக்கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்சஸாக அது வந்து நம்மளுக்கு அந்த ஒரு கிளாண்ட் திரும்ப திரும்ப இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இனிஷியலாக நம்ம ஒரு ஸ்டார்ட் வித் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அப்புறம் பெயின் கில்லர்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் சிட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது நான் ஒரு வெதப்பான தண்ணியில் வந்து பீட்டடின் சொல்யூஷனை போட்டு அதில் நம்ம உட்காரும்பொழுது நம்மளுக்கு அது ஒரு காமனாக நம்மளுக்கு அது வந்து ஈஸியாக நம்மளுக்கு ஒரு பெயின் ரிலீஃப் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம இனிஷியலாக ஒரு பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்கும் இதை நம்மளால் செய்ய முடியும். பட் இது திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தது அப்படின்னா இது ஒரு நிரந்தர தீர்வு என்னன்னா, அது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும்.